காத்திருப்பு கூட்டம் போயிடுச்சு, ஜெபம் குறைந்து விட்டது, விசுவாசிகளை ஊழியக்காரர்களாக மாற்றுகின்ற காரியம் போய்விட்டது, பரிசுத்தம் போய்விட்டது. எதற்காக பழைய ஊழியக்காரங்கிட்ட பேசினா அங்கலாய்ப்புல அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க தெரியுமா? அவர்கள் பார்த்த சபை வேறு, இன்றைய சபை வேறு. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். எதுக்கு கூப்பிட்டார் ஊழியக்காரங்களை? ஃபர்ஸ்ட் சீஷர்களை பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். சோ எதுக்காக அழைக்கிறார்? தெரிந்து கொண்டது அவர்தான். தம்மோடு கூட எந்த ஊழியம் கர்த்தரோடு நெருங்கின உறவிலிருந்து வருகிறதோ அது ஆசீர்வாதமாக இருக்கும். Understand that any ministry that flows from the relationship with God will be blessed. ஆனால் நான் நேரத்தை வேஸ்டாக்கிறேனா, நான் சோம்பேறியாக இருக்கிறேனா? அவன் ஆசாரியர்களை பார்த்து தெளிவாக பேசுகிறான். உடனே ஆசாரியர்கள், நீ யார் எங்களை பார்த்து இப்படி பேச? நாங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள்னு பேசல. ஆண்டவர் எழுப்புதலிலே நம்மை சரிப்படுத்த யாரை பயன்படுத்தினாலும் சரி, ஆண்டவர் பேசுறாரா அதை கேட்க நான் தயாருங்க. அப்பேற்பட்ட இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. 15வது வசனம். தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். 15வது வசனம். தங்கள் சகோதரரை கூடி வர செய்து தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வசனத்தை குறித்த ராஜாவுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். ஃபர்ஸ்ட் வந்தது மீட்டிங்க்கு ஒரு சின்ன கூட்டம் தான். இப்ப அந்த சின்ன கூட்டம் என்ன பண்ணிடுச்சு? மீட்டிங்க்கு போய் வெளியில மற்றவர்களையும் அழைத்து தங்கள் சகோதரர்களை கூடி வர செய்து நம்ம எல்லாரும் நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டு ஆண்டவருடைய காரியத்தை சரி செய்வோம் பாருங்கள் என்று அழைக்கிறார்கள். 16, 17 தொடர்ந்து வாசிங்க. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் துவக்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் 16ஆம் தேதியில் அதை முடித்தார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியிலே கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். ஃபர்ஸ்ட் நான் என்ன சுத்திகரிக்கணும், அடுத்ததுதான் ஆலயத்தின் காரியங்களை சரிப்படுத்தணும், கதவை திறக்கணும், லைட்டை போடணும், பலிகள் திரும்பி வரணும். இப்ப ஆசாரிகள் ராஜா சொன்னதை கேட்டு இன்னும் சில பேர் செய்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தத்தை கிளியர் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். எத்தனையோ ஆண்டுகளாக இருந்த அசுத்தம் 16 நாட்களிலே வெளியில கொண்டு வரப்பட்டது. எத்தனை நாள்ல? எத்தனையோ ஆண்டுகளாக மூடப்பட்ட கதவு, எத்தனையோ நாட்களாக அணைக்கப்பட்ட வெளிச்சம், எத்தனையோ ஆண்டுகளாக நின்று போன பலிபீடம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு தேவ மனுஷனை எழுப்புகிறார், அவனுக்கு தரிசனத்தை தருகிறார். அவன் பேச ஆரம்பிச்ச உடனே அவனோடு சேர்ந்து உடன் ஊழியராக சில ஆசாரியர்கள் வருகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு தங்களை சுத்திகரித்து ஆலயத்தை சுத்திகரித்தா உள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்களை எடுத்து போடுகிறார்கள். ஆண்டவர் அழகாக பார்க்கிறார். 16 நாளிலே எல்லா அசுத்தமும் சுத்தப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 29:18 வாசிங்க. பிறகு அவர்கள் எசேக்கியா ராஜாவிடம் சென்றனர். அவர்கள் அவனிடம், எசேக்கியா ராஜாவே, கர்த்தருடைய ஆலயம் முழுவதையும் சுத்தம் செய்து விட்டோம், தகன பலி கொடுக்க பலிபீடத்தையும் மற்ற பொருட்களையும் தயார் செய்து விட்டோம், சமூகத்து அப்பங்களின் மேஜையையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுத்தம் செய்து விட்டோம். ஆகாஸ் அரசாளும் போது அவன் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இல்லாமல் ஆலயத்தில் உள்ள பல பொருட்களை வெளியே எறிந்தான். இப்போது நாங்கள் சுத்தப்படுத்தி பரிசுத்தமாக பயன்படுகிற அளவிற்கு ஆலயத்தின் உள்ளே வைத்து விட்டோம். இப்போது அவை கர்த்தருடைய பலிபீடத்தின் எதிரில் உள்ளது என்றனர். என்ன ஆச்சுன்னு புரிஞ்சுக்கிங்க. தேவையில்லாத காரியம் உள்ள வந்துருச்சு, தேவையான காரியம் வெளில போயிடுச்சு. எழுப்புதல் வேணும்னு வாஞ்சிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, வசனத்திலிருந்து சில காரியம் காட்டுறியா, தேவையில்லாத காரியம் சிலது உள்ள வந்துருச்சு, தேவையான காரியம் சிலது வெளில போயிடுச்சு. காத்திருப்பு கூட்டம் போயிடுச்சு, ஜெபம் குறைந்து விட்டது, விசுவாசிகளை ஊழியக்காரர்களாக மாற்றுகின்ற காரியம் போய்விட்டது, பரிசுத்தம் போய்விட்டது.
எதற்காக பழைய ஊழியக்காரங்கிட்ட பேசினா அங்கலாய்ப்புல அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க தெரியுமா? அவர்கள் பார்த்த சபை வேறு, இன்றைய சபை வேறு.